இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ இழிவா பேசுறாரு பார்த்தீங்களா? கொரோனால போயிருப்பாருன்னு. அவர் இல்ல, நீ போயிருப்ப கொரோனாவுல. அவர் போனா பரவாயில்லன்னு தான் போனாரு. நான் போனாலும் பரவாயில்ல. ஏங்க நான்லாம் உண்மையிலேயே பதட்டப்பட்டேங்க. அவரோட உதவியாளருக்குலாம் மெசேஜ் பண்ணேன். ஏங்க ஆட்சியில வரணும்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்சி வந்திருக்கும். 1 மாசம் கூட ஆகல. இப்படி போறாருங்க. ஏதாவது வந்து என்னங்க ஆகுறதுன்னு நான் மெசேஜ் பண்ணேன் அவங்க உதவியாளருக்குலாம். என்னங்க இது தேவையில்லாம நான் உண்மையிலேயே பதட்டப்பட்டேன். வந்துருச்சுன்னா தொற்று நோய் வந்துச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? யாருக்கு வந்தாலும் என்ன நோய் எதிர்ப்பு கம்மியா இருக்குல்ல, பிரச்சனை ஆகுது. எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு அவருன்னு நாங்கலாம் பதட்டப்பட்டோம். ஆனா அவர் போயிட்டு வந்தாருங்க. வந்த உடனே அவர் முதலமைச்சர் ஆயிட்டோம். நம்ம பத்திரமா இருக்கணும். 5 வருஷம் இருக்கணும்னு அவரு வெளிய போனார்ல. வெளியில கூட இல்ல. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் கிட்ட இல்ல. கொரோனா பேஷண்ட்ட பார்த்துட்டு வந்தாரு. உலகத்துல எந்த தலைவருமே பண்ணலங்க அத. இத நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். எடப்பாடி வீட்ல மனைவி கிட்ட கூட சொல்லாம அப்ப போனேன் சொல்லியிருக்காரு அப்படின்னு நேத்து. சொல்றாரு. நேத்து எனக்கு வந்து பழனிசாமி இவ்வளவு கேவலமா பேசுனதுல ஒரு நன்மை நடந்திருக்குது. இத நான் இந்த 5 வருஷமா அந்த சம்பவத்துல இருந்து நான் தான் திரும்ப நம்மளே பேசியிருக்கோம் பலமுறை. தொலைக்காட்சியில பேசுறது, எங்க மேடையில போய் எந்த மக்கள் மத்தியில பொதுக்கூட்டத்துல பேசினாலும் இதெல்லாம் தான் ஆரம்பிப்பேன் நான். அந்த மக்கள் எமோஷனல் ஆவாங்க. ஆமா, ஆமா, ஆமான்னு கத்துவாங்க. அந்த பெண்கள்லாம் பார்க்க. உண்மைதான் அப்படின்னு கத்துவாங்க. அத நம்ம சொல்லணும். எதையுமே மிகைப்படுத்தி சொல்லல. அத நம்ம சொல்லாதனால, இந்த ஆளு மக்கள போட்டு தள்ளின வந்து இவரே கொரோனால போயிருப்பாருன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு அத வந்து திரும்பி எலக்ஷன் நேரத்துல அத ஞாபகப்படுத்த வேண்டிய வந்து பெருமளவில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியத பழனிசாமி பண்ணியிருக்கிறாரு. இல்லன்னு அதுல அதுல அவரு முதலமைச்சரே இதுவரைக்கும் சொல்லாத செய்தி அத சொல்லியிருக்கிறாரு. அது ரொம்ப அசிங்கம் எடப்பாடி பழனிசாமி. எவ்வளவு கேவலம் இல்ல? இவ்வளவு கேவலமா ஒரு 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 அவர குறித்து பேசுறது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமும் ஒரு தலைவரா, ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு தலைவரா இல்ல, ஒரு சாதாரண ஒரு மனிதனா இருக்க கூட லாய்க்கற்ற நபராக வந்து ஒரு முதலமைச்சர் வந்து இப்படி பேசுறாரு. உதயநிதி குறித்து அப்படிதான் பேசுறாரு. அவ்வளவு கேவலமா பேசுறாரு. ஆனா இப்ப திமுக ஆட்சியிலயும் மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, புயல் வந்துச்சு. எல்லாம் வந்ததுங்க. கொரோனாவும் அதாவது 2வது கொரோனா கடுமையான கொரோனா இவர்கிட்ட தான் இருந்தது. அவர்கிட்ட 2வது கொரோனா அதை எதிர்கொண்டாங்க. அதத்தான் அடுத்த கண்டினியூ. இது முடிச்சிட்டு நிவர்லாந்து பெருமழை. வரலாறு காணாத பெருமழை வந்தது. அதுக்கப்புறம் எத்தனை 3 முறை மழை வந்தது. அப்பவும் என்ன பண்ணாங்க? எம்எல்ஏ, எம்பி எல்லாரும் எப்படி அமைச்சர்கள், முதலமைச்சர் எல்லாரும் எப்படி கொரோனா வேலை பார்த்தாங்களோ, அப்பா அப்படின்னு வரும்போது பெருமழை பெஞ்சு ஊர் பூரா தண்ணி. என்ன பண்ணா எல்லா அமைச்சரும், எல்லா எம்எல்ஏ எல்லாரும் என்ன பண்ணாங்க? மழை வெள்ளத்தில் சீர் பண்ணிக்கிற வேலை பார்த்தாங்க. அதுலயும் மீட்டெடுத்து வச்சாரு. அது அடுத்த வருஷம் தூத்துக்குடியில வந்தது, மழை, சென்னையில வந்தது, திருவண்ணாமலையில மலைச்சரிவு வந்தது. இல்ல மழை வெள்ளமே திரும்ப திரும்ப வந்தது. ஏன்னா எந்த ஸ்ட்ரெச்சரும் இல்ல. பெருமழை இதுவரை மழை பெய்யுது. வடிகால் வசதி இல்ல. அதுக்கப்புறம் இந்த 3 ஆண்டு அவங்க வந்து பார்த்து அந்த பெருமழையை அவங்க எதிர்கொண்டு இன்னைக்கு அதுக்கான வடிகால் முறையை உருவாக்கி இந்த 2 ஆண்டுகள்ல மழை பெருமழை பெய்தது. போன ஆண்டு பெய்தது, முந்தாண்டு பெய்தது. எங்கேயும் அந்த அளவுக்கு தண்ணி நிக்கல. நின்ன உடனே போயிடுது. இவங்களுக்கு வயித்தெரிச்சல் தாங்க முடியல. அன்னைக்கு அந்த கொரோனா காலத்தில் வந்த ஒரு 2 மாதம் வேலை பார்த்தாரு பாத்தீங்களா? அன்னைக்கு பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது அந்த உயிரை பணைய வச்சு மக்களை மீட்டெடுத்து பாத்தீங்களா? அதுக்கப்புறம் மீதி 4 ஆண்டு தூசு மாதிரி ஆயிடுச்சு அவரு. அதோட ஒப்பிட்டா மத்ததெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு அடிச்சு தூக்கி தூள் கழுவிட்டு போயிட்டாரு.